கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த தொழுகைக்கு அன்போடே வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, தேவனை தொழுது கொள்பவர்களுக்கு தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். இப்படி ஒரு வாக்கு ஏன் இருக்கணும்? ஏன்னா தேவனை தொழுது கொள்ள வருகிற நாம் ரெண்டு முக்கியமான விஷயங்களுக்கு இடையிலே வருகிறோம். ஒன்று, அடிப்படையான உணவு தேவை, மானம் மூடும் உடை தேவை. இந்த ஓட்டத்திலே தாகம் எடுக்கும், நான் வறண்டு போகும், அதற்கு தண்ணீர் தேவை. இதனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உணவுக்காக கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம். உடைக்காக கவலைப்படாதிருங்கள், எண்ணத்தை குடிப்போம். இன்னைக்கு குடிக்கும்படியான தண்ணீர் எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக மாறிவிட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இதோ இன்றைக்கு நம் தேவைகளுக்கு பின்னாலே ஓடுகிறோம், முன்னால் இருக்கும் தேவையை நோக்கி ஓடுகிறோம். தேவைகள் நம்மை துரத்தி கொண்டும் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? மனிதன் இந்த பூமியில் பிறந்த உடனேயே அவனுக்கான பசி தேவை தான் முதல்ல. தான் நிர்வாணியாக இருக்கிறோம்னு அந்த பிறந்த குழந்தைக்கு தெரிய போகிறதில்ல, ஆனால் வயிறு பசிக்கும், அது ஓ என்று அழுகிறது. அப்பொழுது அந்த தாய் பால் கொடுத்து அந்த பசி ஆற்றுகிறார். பிறகு ஒரு துணியை போத்தி மூடி அந்த குழந்தைக்கு அதன் தேவைகளை சந்திப்பதில் சில வருஷங்கள் தாயும் தகப்பனும் மிக கவனமாக இருக்காங்க. இப்போ இந்த தேவைகள் நிமித்தமாக நாம் உழைக்கிறோம், பிழைக்கிறோம், அதிகமான பிரயாசப்படுகிறோம். கூடவே சேர்த்து இதையெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு நம்மை முடக்கும்படியான இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப சின்சியராக செய்கிறோம். அது என்னன்னா, கவலைப்படுகிறோம். கவலைப்படுதல் என்பது விசுவாசத்துக்கு நேர் எதிரடியான ஒரு போராட்டம். இந்த விசுவாசத்தை எந்த அளவிலும் முன்னேற விடாமல், வளர விடாமல், உறுதியாக விடாமல் தடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஒன்று இருக்குமானால் நமக்குள்ளிருந்து வரும் அந்த கவலை என்பதுதான். நீங்கள் கவலைப்படாதிருங்கள் ஒருத்தர் நம்மளை பார்த்து சொன்னால் ஒரு நேரம் நமக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அவர்கள் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் அது எரிச்சலாகவும் கோபமாகவும் கூட இருக்கலாம். என் கவலை அவனுக்கு தானே தெரியும், என்னுடைய கவலைக்குள்ளே இருக்கிற அந்த வலியும் வேதனையும் தேவையோட அவசரம் எனக்கு தானே தெரியும். ஆனால் தேவன் நம்மை பார்த்து காரணங்களை சொல்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 6 காரணங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 எடுத்துக்கொள்ளலாம். 24 முதல்ல ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். இது 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 விஷயம் சொல்றாரு. உலகம், உலக பொருட்கள் ஒரு பக்கம், தேவனுக்கு செய்ய வேண்டிய தொழுகை, அவரை நம்பி அவரை விசுவாசித்து வாழும்படியான ஒரு வாழ்க்கை, இது 2 கண்டிப்பாக உண்டு. இந்த 2மே ஒரு மனிதனுக்கு முன்னால் இருக்கிற தெரிந்தெடுப்புகள். எதையாவது ஒன்றை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும். ஆனால் இந்த 2மே தவிர்க்க முடியாததாகவே தான் நமக்கு இருக்கும். உலகம், உலகத்தில் தானே வாழணும், நம் உலகத்தில் தானே வாழ்ந்தாகணும். 70-80 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாக வேண்டும். அப்போது உலகத்திலே நாம் பிறந்து மனுஷனாக மாம்சமாக இருக்கும் பொழுது பசிதாகம், என் தேவைகள் என்பது வளர வளர நான் வளர அதுவும் வளரும். உண்மைதானே? குழந்தைகளாக இருந்தப்ப என்னுடைய உணவு தேவை ரொம்ப கொஞ்சம்தான், என் உடை தேவை ரொம்ப கொஞ்சம்தான். ஆனால் நான் வளர வளர இந்த உணவு தேவையும் பெருகுகிறது, அது வகை வகையாக மாறுகிறது. என் உடை தேவையும் பெருகுகிறது, அது விலை உயர்ந்ததாகவும் மாறுகிறது. அப்போ இந்த தேவைகள் என்னை துரத்த, நான் அதன் பின்னாலே பூர்த்தி செய்ய ஓட, இப்போ நாம் ஒரு சிக்கலில் மாற்றமா. என்னன்னா, நீங்கள் இந்த 2 எஜமானுக்கும் சேர்ந்து சமமாக அப்படியே ஒரு பேலன்ஸாக நீங்கள் ஊழியெல்லாம் பண்ணலாம், அப்படின்னா வாழலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் தேவனை பற்றி கொள்ளுங்கள்,
இந்த உணவு, உலகம் போன்ற இந்த தேவைகளை எல்லாம் அவர் உங்களுக்கு சந்தித்து விடுவார். இப்போ ஒரு பயமும் ஒரு கவலையும் வருதா இல்லையா? இதை சொன்ன உடனே எப்படி அடுத்த வசனம் தொடங்குதுன்னு பாருங்களேன். 25, ஆகையால், பார்த்தீங்களா, therefore, ஆகையால். இந்த ஆகையால் அப்படின்னு உடனே நம்ம முன்னால சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். 2 எஜமான் இருக்காங்க. உலகம், பணம், பொருள் ஒரு பக்கம், தேவன் சர்வ வல்லவர் உங்கள் தகப்பன் இன்னொரு பக்கம். யாரை நம்பி, யாரை விசுவாசித்து நீங்கள் எதை முதலில் பிடித்து கொண்டு ஓடப்போகிறீர்கள்? எந்த பாதையில் மட்டும் நீங்கள் ஓடப்போகிறீர்கள்? இது ரொம்ப கஷ்டம்தான். 2 எஜமானுக்கும் சேர்ந்து உங்களால வாழவே முடியாது. ஆகையால் ஒன்றை பற்றிய கவலையை நம்மிடமிருந்து எடுக்க நமக்கு ஆலோசனை சொல்றார், வாக்கு கொடுக்கிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? முதல் காரணம், நாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்கு நீங்கள் ஆகாரத்துக்காக கவலைப்படுகிறீர்கள். அதன் பின்னாலே அதை பெறுவதற்காக ஓடுகிறீர்கள், உழைக்கிறீர்கள், களைத்து போகிறீர்கள். இல்லை எனும்பொழுது கவலைப்படுகிறீர்கள். சொல்றாரு, நீங்க பாருங்க, இந்த இடத்துல 2 விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆகாரம் சரீரத்தின் தேவைதானே. அப்போ இந்த ஆகாரத்தை விட எது ரொம்ப முக்கியன்றதை பாருங்க, நீங்க அதை கவனிங்க. உங்கள் ஜீவன், உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். இந்த ஆகாரத்தின் தேவையின் பின்னால போயிட்டு நம்முடைய ஜீவனை, நம்முடைய அந்த உயிரை, வாழ்க்கையை நாம ஒண்ணுமே பெருசா எடுத்துக்காம விட்டுட்டோம்னா, so more than your food, your life is greater. அப்படியானால் நான் இந்த ஆகாரத்தை உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறேன். அப்ப எது பெருசு? நான் உயிர் வாழ்வது என்பது தான் முக்கியம். இதை கம்பேர் பண்ணும்போது, அப்போ இந்த உயிர் வாழ்க்கையை எனக்கென்று கொடுத்து என்னை வாழ வைக்கிற தேவன், அவர் சொல்றாரு, ஆகாரம் சாப்பிட்டு நீங்க உயிர் வாழணும்னு இருக்கு இல்லையா, இந்த ஆகார தேவையை உயிரை கொடுத்திருக்கிற நான் கொடுப்பேன் என்று சொல்றார். ஏன்னா உயிர் தானே ரொம்ப பெருசா இருக்கு. உடம்பு சரியில்லை, ரொம்ப ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, அப்போது ஒரு 10 நாளைக்கு நீங்கள் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எந்த விதமான உணவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. உங்களுக்கு ட்ரிப்ஸ் தான் ஏற்றுவோம். ஏன்னா முதல்ல உங்கள் உயிரை காப்பாற்றணும். நீங்கள் வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது, நான் வழக்கமாக சாப்பிட்றது அப்படின்ற எதுவுமே இருக்கக்கூடாது. ஐசியூவில் போட்டு அந்த டியூப் வழியாக நமக்கு பிழைக்க வைக்கிறாங்க. அப்போ நமக்கும் புரியும், நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தை விட இந்த உயிரை நாம் இப்பொழுது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியம் என்று. இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்கன்றார். முதல் காரணம், ப்ரியாரிட்டி நமக்கு தெரியணும். இந்த ஆகாரத்தை விட உயிர் பிரதானம். இன்றைய தலைமுறைக்கு நான் இதிலிருந்து ஒன்று சொல்லணும். என்னன்னா, இன்றைக்கு வாய்க்கு ருசியாக, பார்வைக்கு, பெருமைக்கு என்று ஆகாரத்தின் பின்னாலே போகிறோம். நாம் உயிர் வாழ்க்கை, அதன் ஆரோக்கிய வாழ்க்கையின் மேலே, அந்த சரீர ஆரோக்கியத்தின் மேலே எண்ணமற்று போகிற ஒரு தலைமுறை இன்றைக்கு நாம். இதுலேயும் நமக்கு கொஞ்சம் தெளிவு தேவைப்படுது. வாய்க்கு ருசியா அல்லது வயிற்றுக்கு நல்லதா, அல்லது பார்வைக்கு பெருமையா அல்லது என் உடலுக்கு ஏற்றதா, இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். அதனால்தான் மிருகங்களை விட மனிதராகிய நமக்கு பகுத்தறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். பகுத்து பார்த்து நம்ம நடக்கணும். ஏன் தெரியுங்களா? நமக்கு சுதந்திரம் இருக்கு. மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஒரு சட்டம், அந்த சட்டத்தின்படி மட்டும் அதை வாழ்ந்தாகணும். வேணா அதை நம்ம வேலையை கெடுத்து விடலாம் அந்த வாழ்க்கையை. ஆனால் மனிதராகிய நமக்கு சுதந்திரம் இருக்கிறதுனால தேவன் நமக்கு கூடுதலாக பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் மனிதரில் முன்னும் பின்னும் இப்படி ஒரு ஞானி இருந்ததே இல்லை என்று சொல்லப்படும் சாலமோன் ஞானி பல நீதிமொழிகளை, பாடல்களை அவர் எழுதியிருக்கார். ஆனால் நான் என்னதான் சொல்ல வந்தேன், இதான்ப்பா கடைசியாக ஒன்று சொல்றார். பிரசங்கி 12:13, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து நாம் நடக்கணும். அது எதுக்காக தெரியுங்களா? இந்த உயிர் மேலானது உணவை விட. இந்த உணவை தேவன் நமக்கு கொடுத்துருவாரு. அப்போ இந்த உயிரை காப்பாற்றி கொண்டு அந்த ஜீவனை நித்திய ஜீவனாக நான் வாழ வைத்துக் கொள்வதற்கு நான் அவருக்கு பயந்து நடக்கணும். 2வது காரணம்,
26ஆம் வசனம், மத்தேயு 6. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இந்த உலகத்தின் மற்ற படைப்புகளை விட நீங்கள் மேலானவர்கள். ஆகாயத்து பறவையை பாருங்க, அதுக்குள்ள மிருக ஜீவன்கள் எல்லாமே இருக்கிறது. பிராணிகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் தேவனாம். அதெல்லாம் பாருங்களேன், விதைக்குதா, அறுக்குதா, சேர்க்குதா? இல்லையே. அதுக்கெல்லாம் தேவன் வேளைக்கு அந்தந்த நாட்டில் அந்தக்கான உணவை கரெக்டாக கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? உணவை தேடி பல ஆயிரம் மைல்கள் கடந்து வாழும் பறவைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த இயல்பை இல்லை, அந்த நேச்சரை தேவன் அந்த பறவைகளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்படியானால் அவைகளுக்கான ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்குள்ளே ஆகாரம் தந்து நன்மை தந்து இந்த மற்ற மனிதரை தவிர இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் தேவன் காப்பாற்றுவாரானால் நீங்க விசேஷித்தவர்கள். You are more precious than any other creature created by God. தேவன் படைத்த மற்ற எந்த ஜீவராசிகளையும் விட நாம் மனிதர் மேலானவர்கள். இதை புரிஞ்சுக்கங்க. அப்போ நாம் கவலையை விட்டுறலாம். நாம் இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களை விட மேலானவர்களாச்சு. என் பரமபிதா என்னை பிழைப்பூட்டுவார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகலும் தரையிலே விழாது. 31. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அதாவது இந்த இடத்துல ஒரு குருவிக்கு பக்கத்தில் நம்மளை வச்சு சொன்ன மாதிரி நமக்கு தோணுது இல்லையா? நல்லா கவனிச்சு பாருங்க. அற்பமான அந்த குருவியின் மீது தேவன் கவனமாக இருப்பாரானால் அதுக்கு தான் இதை சொல்ல வந்தார். அப்படியானால் 2வது விஷயம், நாம் கவலைப்படாதிருப்பதற்கான காரணம், உலகத்தின் எல்லா உயிரினங்களையும் விட விசேஷமாக படைக்கப்பட்ட நாம் அவருடைய சொந்த சாயலாகவும் ரூபத்தின்படியும் அவருடைய ஜீவனை சுவாசத்தை எனக்குள்ளே கொடுத்தும் படைக்கப்பட்ட நான், இந்த பரமபிதா என்னுடைய சிருஷ்டிகர் எனக்கான தேவையை சந்திப்பார். காரணம், நான் விசேஷமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறேன். 27ஆம் வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதுனாலே உங்களுக்கான மாற்றங்களை, நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர முடியாது. Worry cannot change anything what you have expected or what you have to change. நீங்க எதையாவது மாற்றணும்னு ட்ரை பண்றீங்க, நீங்கள் கவலைப்படுவதனாலே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியாதுன்றார். அப்போ நம்ம என்ன தோணுதுன்னா, 1 2 எவ்வளவோ கவலை இருக்கு, நாளோறும் கவலை, விடிச்சா கவலையா இருக்கு, படுக்க போகும்போது கவலையா இருக்கிறது. அப்போ இதை என்னதான் பண்றது? பதில் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேணாம். 1 2 1000 கவலை இருக்கு அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப முதல் காரணம், இந்த ஜீவன் பிரதானம் உண்ணும் ஆகாரத்தை விட. 2வது காரணம், மற்ற எல்லா உயிரினங்களை விட மனிதனாகிய நான் மிகவும் விசேஷமானவனாக படைக்கப்பட்டவன், கவலைப்பட வேண்டாம். 3வது காரணம், கவலைப்படுவதனாலே ஒரு மாற்றத்தையும் எனக்காக நான் ஏற்படுத்தி கொள்ள முடியவே முடியாது. அதனாலே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். 4வது காரணம் 28 முதல், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அடுத்தது இந்த உடையை பற்றிய கவலை. அதுக்கு சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஏன் ராஜாக்களை பாருங்கள், அவங்களே இந்த காட்டு மலர்களைப் போல வண்ணங்களில் உடுத்தியதில்லை. சாலமோன் மகாராஜா, மிகப்பெரிய செல்வந்தன், ஞானி, அவர் கூட உடுத்தினதில்லை. ஆனால் உங்களுக்கு உங்கள் பரமபிதா உங்களை உடுத்துவித்து, அந்த என்னை உடுத்துவிக்கும் கவனம் தேவனுக்கு இருக்குமா? நான் என்ன ட்ரெஸ் போடணும், எனக்கு என்ன உடை வேணும்ன்றதில் தேவன் கவனமாக இருப்பாரா? உடனே நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போய் பார்த்தோம்னா, நிர்வாணிகளாக பாவம் செய்து வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டிருந்த பொழுது, அவர்களாகவே இலைகளை உடையாக்கி அணிந்து கொண்டிருந்த பொழுது தேவன் அவர்களுக்கு தோல் உடையை கொடுத்தார். பாருங்களேன்,
அந்த 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 இடத்துல அந்த உறுதி, அந்த அந்த விஷயத்துல தேவனுடைய ஒரு அக்கறை, அவர் எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள அப்படியே போ அப்படின்னு விடாம, பாவம் செய்த பிறகு கரிசனையோடு அவளுக்கு உடையை கொடுத்தாராம். அப்படியானா நம்முடைய உடையின் மீது தேவன் கவனமாக இருக்கிறார் என்பதற்கு ஆரம்பத்திலிருந்தே சாட்சி இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டு காலம் வனாந்திரத்திலே நடந்த பொழுது அவர்கள் உடை கிழியவில்லை, அவருடைய காலணிகள் தேய்ந்து போகவில்லை. ஆகாரத்தை ஆகாயத்திலிருந்து தேவன் கொடுத்தார். ஏன் இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது? இந்த திருஷ்டாந்தங்கள் நமக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, இவ்வளவு பெரிய காரியங்களை எத்தனை லட்சம் பேருக்கானாலும் எவ்வளவு நாளானாலும் தேவன் செய்வார். இதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய இப்பொழுது இருக்கிற மிகப்பெரிய கவலை என்ன? உங்களை அப்படியே ஒடுக்குகிற கவலை என்ன? உங்களை செயல்பட முடியாமல் தடுக்கிற கவலை என்ன? ஏன்னா இந்த கவலை என்பது மிக மோசமான ஒரு புற்றுநோய் போலது. 5வது 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள், தேவனற்றவர்கள், ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள், அந்த தேவனை தொழுது கொள்ளாதவர்கள். சரி, இப்போ அஞ்ஞானிகளாக நாம் இருந்தோம், இப்போ தேவ ஜனமாக வந்துட்டோமா இல்லையா? நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து விட்டது. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படிதான் இருக்க வேண்டும்? ரொம்ப அழகா எபிரேயர் 11:6 சொல்றார் இல்லையா? தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தை தானே நமக்குள்ளே அவர் துவக்கினார். இதை கொண்டுதானே நம்ம இந்த பூமியில வாழ வேண்டும். அந்த விசுவாசத்தின் 2 பரிமாணங்களை நாம் பல நேரம் மறந்துடுறோம். தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஒருத்தர் இருக்கிறார். கவலை ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா அவர் எங்க இருக்கிறார்னு கேட்க ஆரம்பிக்கிறோம். அந்த 2வது பாகத்தை நாம நினைச்சு பார்க்கறது இல்லை, மறந்துடுறோம் பல நேரங்களில். தம்மை தேடுபவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அப்படியானால் இந்த காரணம் என்ன? இந்த 5வது காரணம் என்ன? நாம் அஞ்ஞானிகள் அல்ல, நாம் உலகத்தார் அல்ல. உலகத்தில் தான் இருப்போம், உலக தேவை நமக்கும் தான் உண்டு, அவங்களுக்கு தான் பசிக்கும், நமக்கும் தான் பசிக்கும். ஆனால் நாம் உலகத்தார் கிடையாது. அதனால நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். என்னுடைய பரமபிதா என் தேவையை அறிந்திருக்கிறார். என் தேவையை என் வீட்டில், என் பக்கத்தில் இருக்கிற, என்னோடு நடக்கிற என் நண்பன், என் உறவுகள் அறிந்து கொள்ளவே இல்லையே. எனக்கு சொல்லவும் வெக்கமா இருக்கே, நான் எப்படி என் தேவையை நான் சொல்றது அப்படின்னு சில நேரம் நம்ம தவிப்போம். ஆனால் உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அறிந்தது மட்டுமல்ல, அந்த தேவையை பூர்த்தி செய்யும் வல்லமையுடையவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவையானாலும் அந்த தேவைகளை சந்திக்கும் தேவன் அவர். 6வது காரணம் 34வது வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். ரொம்ப சாதாரணமாக படிச்சுட்டு போயிடலாம், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாமா? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆனால் இன்னைக்கு கவலையும் பாரத்தோடு இருக்கிற ஒரு மனிதன், நேற்றைய பற்றிய கவலையோடே அதை சுமந்து தவிக்கிற மனிதன், கூடவே பிறக்காத ஒரு நாள் நாளை தானே, அந்த நாளைக்காகவும் சேர்த்து நாம் கவலைப்படுவோம். முக்காலமும் சேர்த்து கவலைப்படுறவங்க நம்மளா தான் இருப்போம். நேற்றுக்கு இப்படி ஆயிடுச்சே கவலை, இன்னைக்கு என்ன பண்ண போறேன் கவலை, நாளைக்கு என்ன ஆக போதோ கவலை. அப்போ ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதீங்க, அதான் பிறக்கவே இல்லைல்ல. இப்போ என்னதான் பண்றதுன்னா, அந்த நாள் அதுக்கான கவலையை அது படட்டும், விட்டுருங்க. பாருங்க, நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்த நாளைய தினம் என்பதே அது தனக்கானது, அது கவலைப்பட்டுக்கிட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. தேவன் நம்மளை தம் பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுனால எவ்வளவு தூரத்துக்கு எளிமையாக நம்மளை புரிய வச்சு தேற்றுகிறார் பாருங்க. கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் ஒரு சொல்லாக சொல்லிட்டு போற மனிதர்கள் நடுவில் 6 காரணங்களை சொல்றார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். விதைக்கிறவனோட உவமையில பார்க்கிற ஒரு வசனம் தான் இது. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, உலக கவலையானது
இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை பற்றிய கவலையானது என்ன பண்ணுமா? வசனத்தை நெருக்கி போடும். இட் வில் சோக். குழாயில் தண்ணி வருது, திடீர்னு பார்த்தா தண்ணி வரல. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த குழாய்க்கு உள்ள உப்பு பூத்து அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து அந்த குழாயினுடைய போக்கை அடைத்து விட்டது. குழாய் திறந்தா வரல, தண்ணி வரல, நடுவில் இந்த இடத்துல சோக் ஆயிடுச்சு. சில நேரம் நம்ம கழுத்தை பிடிச்சி நெருக்கிறோம், இன்னும் நெருக்கிறோம், உடனே மூச்சு விட முடியாமல் அப்படியே நமக்கு இருமல் தும்மல் வர ஆரம்பிச்சிடும். என்னென்னா சோக் ஆகிடும், மூச்சு விட முடியாமல். அதுபோல இந்த கவலை எவ்வளவு ஆபத்தானதுன்னு சொன்னா, தேவனுடைய வல்லமையான வசனத்தை கேட்டு இருதயத்துக்குள்ளே அதை வைத்து விசுவாசித்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கழுத்தை நெரிச்சு மூச்சு விட முடியாம. ஏன்னா இந்த விசுவாசம்னு சொல்றோம்ல, அது ஒரு விதத்தில் சுவாசம்தான். அது தேவன் மீது நாம் வைக்கிற அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அது அப்படியே மூச்சு திணற மாதிரி நெரித்து விடும். அதுதான் கவலை. எவ்வளோ ஆபத்தானது இல்லையா இந்த கவலை? அதனால சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பியுங்கள். வெறும் இந்த பொருள் தேவைக்காக மட்டுமல்ல, மனதுக்கு சமாதானம், ஒரு பிரச்சனைக்கான தீர்வு, ஏதோ ஒரு வகையில் என் சமாதானத்துக்கு இது தேவை, இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், என் வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு முன்னால இந்த விஷயத்தை கடவுள் ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும். இவைகள் எல்லாமே நம்முடைய தேவைகள் தான். தேவனை நோக்கி நாம் விண்ணப்பிக்கும் பொழுது நம் ஜெபத்தை கேட்பார். சர்வ வல்லவராகிய தேவன் என் தகப்பனாகவும் இருக்கிறதுனாலே என் தேவைகளை அறிந்தவர், அதை சந்தித்து என்னை சமாதானமாக அமைதலாக ஜீவனம் பண்ண என்னை ஆசீர்வதிக்கிறவர். அதனாலே கவலைப்படாதிருங்கள். 6 காரணங்களை ஞாபகம் வச்சுக்குவோம், ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, அற்புதமான இந்த வேளையில் எளிமையான சத்தியத்தை, பல 100 முறை நாங்கள் கேட்ட சத்தியத்தை மீண்டும் கேட்டிருக்கிறோம். எங்கள் சூழ்நிலையில் இன்றைக்கு இது எங்களுக்கு அவசியமாகவே தோன்றுகிறதப்பா. உலகத்தின் போக்கில், உலகத்தின் தேவைகள் எங்களுக்கு முன்னாலே பயமுறுத்தும் பொழுது, எங்களை துரத்தும் தேவை, நாங்கள் ஓடி துரத்தி கொண்டிருக்கும் தேவை, இதற்கு நடுவில் நாங்கள் மூச்சு வாங்க வறண்டு போய் வாழுகிறோம்ப்பா. இதோ மீது இருக்கும் விசுவாசமானது, அதில் இருக்கிற வசனங்களானது கவலையினால் நெருக்கி போடப்படுகிறது, அறியாமல் ஓடுகிறோம். இன்று எங்களை உணர்த்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பனராகிய தகப்பனே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரக்கம் கிருபை எங்களுக்கு இருக்கிறதே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை தேற்றுகிறாரே. இந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு கவலைகளை எல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு உம்மை விசுவாசிக்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலையும் சமாதானத்தையும் எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி. அதை காத்து நடக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.